வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு சார் வணக்கம். வணக்கம் இந்திரா. பீகாரினுடைய சட்டப்பேரவை தேர்தல் 243 தொகுதிகளில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கின்ற அளவுக்கு பெரும்பான்மையோடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து ஜேடியு 2 பேரும் தான் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த இடத்தில் ஆர்ஜேடிக்கு அடுத்த இடத்துல எல்லாருமே சிங்கிள் டிஜிட். காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்எல் எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறாங்க. இந்த முன்னேற்றத்தை டபுள் டிஜிட்ல வந்திருக்காரு. எஸ் சார். சிராக் பாஸ்வானோட எல்ஜேபி. எஸ் சார். அவங்களும் என்டிஏல தான சார், ஜனநாயக கூட்டணி தான். ஆமா ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க சார்? முற்றிலும் எதிர்பாராத ஒரு முடிவு தான். ஆனா எதிர்பார்த்தது தான் அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னா, வாக்கு திருட்டு, அப்புறம் தீவிரமான திருத்தம், வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்ல என்னென்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அதுவும் குறிப்பாக எளிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, யாதவ், இபிசியில ஒரு பகுதி, முஸ்லிம்கள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அந்த இதெல்லாம் தாண்டி கடுமையான அடியாகத்தான் தெரியுது பார்க்கும்போது. அந்த வாக்கு வித்தியாசம் 2020 ரொம்ப குறைவாக இருந்தது, இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும். ஆனா இப்போ 10% மேல இடைவெளியே இருக்குது. 10% மேல இடைவெளி இருக்குதுன்னா இப்படி ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். நம்ம இங்க தமிழ்நாட்டுல திமுக 200 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏன் நம்புறோம்னா, இடைவெளி தான். அந்த இடைவெளியில யாரும் பக்கத்துல வர முடியாது, அதனால கண்டிப்பாக இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இங்க நினைக்கிற மாதிரி, அங்க என்டிஏக்கு அந்த மாதிரி ஒரு இடைவெளி இருக்கு. அந்த லீட்ல இருக்காங்க. அந்த லீடு அதாவது எஸ்ஐஆர், ஓட் தெஃப்ட், அந்த மாதிரி புகார்கள்லாம் இருக்கு. அந்த தேர்தல் ஆணையம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வேற வேற, அது தனி. அதாவது அது இல்லைன்னு நான் சொல்லல. அது இல்லாம எல்லாமே ஒழுங்கா நடந்திருந்ததாக பார்த்தா கூட இவர்களுக்கு சாதகமாக நிறைய கிரவுண்ட்ல வேலை நடந்திருக்குங்கிறதையும் நம்ம அக்னாலேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன மாதிரியான வேலைகள் சார்? பெண்களுடைய வாக்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பதிவாயிருக்குது. அதை மோட்டிவேட் பண்ணி அவங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு தன்னார்வலர்கள், ஜீவிகா தீடிஸ் அப்படின்னு இங்க நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி அங்க ஒரு வாழ்வாதாரத்தை, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உதவி செய்யற மாதிரியான ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல 1,82,000 பேரு பெண்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க எல்லா கிராமங்களுக்குள்ளேயும் போறாங்க, பெண்களுக்கு உதவி செய்யறாங்க, மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு வேலையை செய்யறாங்க. அது போக அந்த முதலமைச்சர் மகளிர் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு 1.25 லட்சம் பேருக்கோ என்னவோ 10,000 ரூபாய் போட்டாங்க கணக்குல. 10,000, 1 லட்சத்துக்கு அந்த 1.25 லட்சத்துல 10%ன்றது பெருசு இல்லையா? 1.25 இல்ல, கூடவே. ஓகே. 3 ஃபேஸாக கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அது ஒரு மேஜர். அதாவது இந்த 2022 அவங்க எடுத்த காஸ்ட் சர்வேல எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட்னஸ்ல இருக்கிற இபிசி, பட்டியலின மக்கள், இந்த மாதிரி செக்ஷன் மாதம் 6,000 ரூபாய், 42% இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், 33.58% இருக்கக்கூடிய இபிசி, இவங்க மாதம் 6,000 ரூபாய் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான செலவாக இருக்கு அப்படின்னு அந்த காஸ்ட் சர்வேல சொல்லியிருக்காங்க. காஸ்ட் சர்வே எடுத்த நிதிஷ் இங்க இருந்து எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அது ஒரு பிரச்சனை.
பட் அந்த மாதிரி, அதாவது ஒரு மாத செலவுக்கும் மேல கிட்டத்தட்ட 2 மாத செலவுக்கான பணத்தை வந்து கணக்குல போட்டீங்கன்னா அது வந்து ஒரு மேஜர் இன்சென்டிவாகத்தான் இருக்கும் அவங்களுக்கு வாக்கு போடுவதற்கு மக்களிடத்துல அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டாக இருக்குது அதுக்குள்ள. ஓகே சார், இதுல ஒரு கேள்வி. கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கான நலத்திட்டம் அப்படின்றது குறித்தும் கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன் சார். பெண்களுக்கான நலத்திட்டம் அப்படின்றதுல 2 விஷயம் அதுல இன்க்ளூடட். ஒண்ணு வந்து அவங்களோட எனேபிள் பண்ற வெல்ஃபேர், இன்னொன்னு அந்த வெல்ஃபேரை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான சமுதாய சூழல், எம்பவர்மெண்ட். இந்த 2மே கிளப் ஆகும் பொழுதுதானே சார் அது முழுமையான பயனை கொடுக்கும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து 89ல இருந்து இந்த நேரடி பயன்கள் நலத்திட்டங்கள் அப்படின்ற கணக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோசியல் ஸ்ட்ரகிள் வந்து கிரவுண்ட்ல வந்து சொசைட்டில வந்து பீப்புளை எம்பவர் பண்ற, பெண்களை எம்பவர் பண்ற வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அதற்கு பிறகு 80கள்ல இருந்து அதை பெண்களுக்கான சொத்துரிமையா இருக்கட்டும், இன்றைக்கு கடைசியாக அமல்படுத்தப்பட்டிருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், இது போன்ற திட்டங்களா இருக்கட்டும், இதுக்கு நடுவுல வந்து நடக்கிற அந்த கிரவுண்ட் ஒர்க்கோட சேர்த்து தானே சார் இது வந்து பயன்களை கொண்டு வந்து சேர்க்கும். பீகார்ல அது அப்படி நடந்திருக்கா? அதாவது சைலண்டா சில வேலைகள் நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஜீவிகா தீதிங்கிற பெயர்ல அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள போனவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஊர்லயும் பெண்களை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆர்கனைஸ் பண்ணி மொத்தமாக கொண்டு வந்து உதவி பெறுவதற்கான சூழலை உருவாக்குறாங்க. நம்ம ஊர்ல உண்டான சுய உதவி குழுக்கள் போலவே தான் அது. அந்த மாதிரி ஒரு பணி அவங்க செய்யும் போது இப்போ போலிங்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல. பீகார்ல வந்து வாக்காளர்கள் அதிகமானவர்கள் வந்து ஆண்கள். வாக்காளர்கள் எண்ணிக்கையில அதிகமான வாக்காளர்களை கொண்ட பிரிவு வந்து ஆண்கள் தான். குறைவாக இருந்த பெண்கள் வந்து அதிக அளவுல வாக்களிச்சிருக்கிறாங்க. சார், அதே நேரத்துல வாக்குச்சாவடிக்கு வெளியே வந்து எங்களுக்கு ஃபைனல் ரோல்ல பேர் இருக்கு, ஆனா ஓட்டு போட விட மாட்டாங்க, நின்னதும் பெண்களா தான் இருக்கிறாங்க. அப்ப இன்னும் பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை இன்னும் அவங்களுக்கு அதிகமாக வாக்கு விழுந்திருக்குமோன்னு நினைக்கிறதுக்கும் இடம் இருக்கு. ஓகே, ரைட். இப்ப இந்த இது எல்லாமே வந்து அனலைசிங் த விக்டரி ஆர் அனலைசிங் த திங்ஸ் தட் இம்பாக்டட் த எலெக்ஷன். ஆனா எலெக்ஷன் அப்படின்ற அந்த கிரவுண்ட் ரொம்ப நேர்மையாக இருந்ததா? கிரிக்கெட்ல வந்து இந்திய அணி வெற்றியா தோல்வியான்றத வந்து கிரவுண்டு சரியாக இருந்து, அட்மாஸ்பியர் சரியாக இருந்து, பிளேயர்ஸ் சரியாக இருந்து, அதற்கு பிறகு வெற்றி பெற்றதற்கான காரணிகள் இந்த கீழே அடிமட்ட அளவுல பேஸ் வந்து சரியாகத்தான் செட் பண்ணப்பட்டிருக்கிறதா? இல்ல, அந்த இடத்துலதான் எல்லா பிரச்சனைகளுமே இருக்குது. நீங்க வந்து வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டங்களின் ஊடாக அவங்க வந்து தயாரிச்சு போட்டாங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கு, களத்துல போராட்டங்கள் நடத்தினாங்க, தொடர்ந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணாங்க. அது எதுவுமே வேலை செய்யல அப்படின்னா அல்லது அதை விட அதிகமாக வேலை செய்யறதுக்கு வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறதுல தானே வந்து நிக்குது. ஒண்ணு வந்து ஒரு சம்மரி நீக்கம், அதாவது வாக்காளர் பட்டியலில் இருந்து 60 லட்சம் பேருக்கு மேல கிட்டத்தட்ட 7 கோடி பேர்னா கிட்டத்தட்ட 10% வரைக்கும் 10%க்கு நெருங்கி 7% 8% வரைக்கும் மொத்த வாக்காளர்கள்ல நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எளிதாக கடந்து போற விஷயம் இல்லை. போன தேர்தலில் வாக்களித்தவர்கள் இந்த தேர்தலில் இல்லை. சரி, போன தேர்தல்னு சொல்லும் போது கூடவே என்ன சிந்தனை வருதுன்னா 10-30 மக்களவை தேர்தலில் ஜெயிச்சாங்க. 30 இடங்கள் என்டிஏ கிடைச்சது, 10 இடங்கள் தான் இவங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா அவரு இங்க வந்துட்டு அங்க போயிட்டாருல்ல, நிதிஷ்குமார் அங்க போயிட்டாரு. போனதுக்கு பிறகு அவருக்கு 30 இடங்கள் கிடைச்சதாங்க. இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமை தான். அந்த 10ன்னா 60 இடங்கள் வந்திருக்கணும். அதுக்கும் குறைவாகத்தான் இப்போ இவங்க வாங்குறாங்க இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணின்னு சொல்ல முடியல, ஏன்னா அதுக்குள்ள சில கோளாறுகளும் நடந்திருக்குது. ஜேஎம்எம் கூட்டணிக்குள்ள சேர்க்கல, அனுப்பிட்டாங்க. ஓவைசி வந்து 6 இடங்கள் கொடுங்க, ஏற்கனவே 5 சீட் நாங்க ஜெயிச்சிருக்கோம், 6 இடங்கள் கொடுங்கன்னு
கூட்டணியில சேர்த்துக்குங்கன்னு 2 பக்கமும் கேட்டேன். ஆர்ஜேடிட்டையும் கேட்டேன், காங்கிரஸ்டையும் கேட்டேன். அவங்க என்ன கூப்பிட்டு பேசவே இல்லை. டிஃபால்ட்டா முஸ்லீம் ஓட்டு தங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இருந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பதில். ஆனா அந்த அந்த அவருடைய செல்வாக்கு போன முறை ஜெயிச்ச இடங்கள்லயே இப்போ வந்து 5 இடங்கள் அவர் இன்னும் லீட்ல இருக்காரு. 5 இடங்கள் அவர் இன்னும் லீட்ல இருக்காருன்னா அவரை ஏன் கூட்டணிக்குள்ள சேர்க்காம இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஆக அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்தா ஜெயிச்சிருப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது வேற விஷயம். அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவுல அலை அடிச்ச மாதிரி தான் பிஜேபியும் ஜேடியுவும் ஜெயிச்சிருக்குது, எல்ஜேபியும் ஜெயிச்சிருக்குது. அதனால இந்த கணக்குகள்லாம் இப்போ வந்து பொருளற்றது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களை வென்றெடுப்பதற்கான வழிமுறைகளை அவர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள். ஒண்ணு, அதை விட ரொம்ப மோசம், அது கிரவுண்ட வந்து அதுக்கு ஃபேவரபிளாக ஏற்கனவே செட்டும் பண்ணிடுறாங்க. ரெண்டுமே நடக்குது. அதனால ரெண்டுமே ஒத்து போகுது. அதனால இவ்வளவு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தான். இதுல கிரவுண்ட் சரியாக இருந்து அவங்க கிரவுண்ட் சரியாக இருக்குன்ற அசம்ஷன்ல அவங்க மேல செய்யறது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த கிரவுண்ட சரியாக செட் பண்றதனுடைய ரோல் வந்து யாருடைய ரோல் சார்? அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல், அதை வந்து நீதிமன்றத்துல வந்து கொஸ்டின்ல நிக்குது. எந்த எப்படி எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து கொஸ்டின் இருக்கும் போதே அவங்க வசூல் பண்ணி செலவு பண்றது தொடர்ந்து கொண்டே இருந்து கடைசியில அன்கான்ஸ்டிடியூஷனல் அதெல்லாத்தையும் விட்டுருங்க மறுபடியும் இருந்து வாங்கன்னு சொல்றாங்களோ, இங்கேயும் வந்து இதுல வந்து ஒரு பிரச்சனை இருந்தது இல்ல. நாங்க வந்து பாய்காட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. அதுக்கப்புறம் சிஸ்டத்தின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்ததா அல்லது மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்களான்னு நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க வந்து பங்கு பெற ஆரம்பிச்சிட்டாங்க, பங்கேற்பதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்காட் பண்ணுனா என்ன நடந்திருக்கும்? அப்பவும் இதே தான். நீங்க வந்து பாய்காட் பண்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டு அதை சரி செய்யறேன்னு வரப்போறாங்களா என்ன? அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் கடந்துடுச்சு நம்ம சிஸ்டம். அதனால இருக்கிறதுக்குள்ள போராடி பார்ப்பதுதான் பெட்டர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க போலதான் தெரியுது. பட் அது போக அன்றாட பணிகள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சா ஃபைட் பண்ண வேண்டியது களத்துல பார்ட்டிஸினுடைய ரோலும் இருக்குல்ல. கொஞ்சம் ஈஸி நியாயமாக நடந்து கொள்ளணும், ரைட்டு தான். அதை தடுப்பதற்கு அது வேற மாதிரி செயல்பட்டால் அதை தடுப்பதற்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அந்த கிரவுண்ட்ல அந்த மாதிரி சிக்கல்கள் என்னென்னலாம் எதிர்கொண்டாங்கிற மாதிரி செய்திகள் எதுவும் நமக்கு தெரியல. மேபி மீடியா வந்து அதெல்லாம் வெளியில கொண்டு வர மாட்டாங்களாக இருக்கலாம், தெரியல. மோடி மீடியாக்கள் வந்து ஒரு மாதிரி கட்டுப்பட்ட நிலையில தான் சுய கட்டுப்பாட்டோட தான் செயல்படுவாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரல. அப்ப இதுதானே இனிமே இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டுல, கேரளால, வெஸ்ட் பெங்கால்லன்னா அது அப்போ வந்து திரும்பவும் இதே பிரச்சனை தானே. அப்ப இங்க வந்து இடது ஜனநாயக முன்னணியோ அல்லது திமுக கூட்டணியோ அல்லது மமதா பானர்ஜியோ எப்படி சமாளிக்க போறாங்க? கிரவுண்ட்ல வேலை செய்யறதுக்கான வேலைகளை இவர்களால செய்து ஒருவேளை இந்த பிரச்சனைகளை ரிசல்ட் வந்து போதுதான் தெரியும். ரிசல்ட்டை வந்து எப்போதும் இருப்பது போலவே இப்போதும் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஆர்ஜேடி ஃப்ரண்ட் வந்து அங்க அந்த வேலையை சிறப்பாக செய்யலைன்னு அர்த்தம். அதாவது தோற்று போனவர்களை மேலும் மேலும் விமர்சிக்கிறது, தோற்று போனவர்களிடத்துல புதிதாக குறைகளை காண்பது அப்படிங்கிற அர்த்தத்துல நான் அதை சொல்லலை. ஆக்சுவலா நான் அப்படி செய்ய விரும்புறதே கிடையாது. அதனால நான் வந்து ஆர்ஜேடியையோ காங்கிரஸையோ இடதுசாரிகளையோ நான் குறைச்சு மதிப்பிடல. வேறு ஏதோ பெரிய அலை அடிக்குது, அது எப்படி உருவாக்கப்பட்ட அலைங்கிறது தெரியல. அந்த அலையில இவங்களுக்கு ஹெவி டேமேஜ் நடந்துருச்சு. இந்த தடவை மிகப்பெரிய சேதத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். அது வந்து பீப்புள் ட்ரிவன் வேவா அல்லது பவர் ட்ரிவன் வேவா? அதுல ரெண்டுக்கும் காரணிகள் இருக்கு. பீப்புள் ட்ரிவன் வேவாக இருப்பதற்கும் காரணிகள் இருக்கு. ஏன்னா இவங்களுடைய மகாகத்பந்தன் செய்த வேலைகளை தாண்டி மக்களை வென்றெடுப்பதற்கு தேவையான இன்சென்டிவ்ஸை அவங்க வாரி வழங்கி இருக்கிறார்கள். அதுல ஈல்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, மக்கள் அதுல ஈல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் ஈல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா மக்களை குறை சொல்கிறேன்னு அர்த்தத்திலையும் இல்லை.
அது அவங்களுடைய இயல்புக்கு வரும். இவ்வளவு நல்லது செய்யறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற உணர்வை கொடுக்கும் விதமாக அவங்க வந்து இதை செய்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ்ல எப்படி 2014க்கு பிறகு 19 அந்த ரேஞ்சில சிலிண்டர்ஸ், கழிப்பிடங்கள் அப்படின்னு ஒரு மேசிவ் ஸ்கில்ஸ், இன்னைக்கு அதெல்லாம் பலன் தருதா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்க அது பலன் தராம கூட இருக்கலாம். ஆனா அந்த தேர்தலுக்கு முன்னால மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மகாராஷ்டிரால என்ன நடந்தது? இதே மாதிரி மகளிர் உரிமை தொகை மொத்தமாக 3 மாதத்துக்கு போடுறோம்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாலேயே. தேர்தல் ஆணையம் இது போன்ற அறிவிப்புகளையும் அந்த 3000 போட்டு முடிக்கிற வரைக்கும் தேர்தல் அறிவிப்பை வெளியிடாமல் தள்ளி வைக்கிறாங்கிறது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோட உள்ள பிரச்சனையாக அப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி ஓட் சோரி அப்படிங்கிற பெயர்ல ஹைட்ரஜன் பாம்னு சொல்லி பல விஷயங்களை பேசுறாரு. இதுல வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்கொள்றது அப்படின்ற இந்த பவர் டிவோன் ஃபேக்டர்ஸ் எதிர்கொள்றது அப்படின்றத பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல திமுக அதை சட்ட ரீதியாக ஒரு பக்கம் எதிர்கொண்டாலும் களத்தில் அது நடைமுறையில் இருக்கிறது. அதை எதிர்கொள்ள என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலைகளை அங்க செய்திருந்தால் ஒருவேளை சேதத்தை குறைச்சிருக்கலாமா? ஒருவேளை செய்திருந்தால் சேதத்தை தவிர்த்திருக்கலாம். அந்த வேலையை பிஜேபி செய்திருந்ததுன்னா, இல்ல பிஜேபி செய்தது, அந்த வேலையை பிஜேபி செய்தது, அதற்கு எல்லா விதமான சப்போர்ட்டிங் வீடியோஸும் இருக்கு. இருந்தது. எந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருந்தது அப்படின்னா, பிஜேபியினுடைய பூத் லெவல் ஆபீஸ், அதாவது பூத் லெவல் ஆபீசரும் பிஎல்ஏவும் உட்காந்து கடன்னு அவங்களே ஃபில்அப் பண்ணி கையெழுத்து தான் போட்டுட்டு இருந்தாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆமா. இதுல இந்த 5 லட்சம் ஜிப்ரிஷ் ஓட்டர்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? யோகேந்திர யாதவ் சொல்ற, அவர் 5 லட்சம் சொல்றாரு, ஒரு கூடவோ குறைவோ இருக்கலாம். ஆனா இந்த ஜிப்ரிஷ் ஓட்டர்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? ஜிப்ரிஷ்னா புது வாக்காளர்களா? ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் எல்ஜேகே எஃப்எஃப்எஃப் ஓபிஹெச்டி ஜிஎஃப்இஎல் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்எச்எஸ் இசி ஈக்குவல் எம்சி ஸ்கொயர். பவர் ட்ரிவன் பிரச்சனை அதான். பவர் ட்ரிவன் கோளாறுகள் இதெல்லாம். இதுதான் டோட்டலா பொதுமக்கள் மத்தியில நம்பகத்தன்மை இழந்து தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் எடுத்துக்காட்டு. 000 அப்படிங்கிற முகவரியில 1000 பேரு அப்படின்னு ராகுல் காந்தி பல விஷயங்களை எடுத்து சொன்னாரு. யோகேந்திர யாதவ் பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பட் எங்க கீழே இறங்கி இருக்குதா அந்த செய்திகள், அல்லது மேல ஏறி இருக்குதா? யார் செவிகளுக்கு போகணுமோ, யார் நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்குதா அப்படிங்கிறதுலயும் ஒரு கேப் இருக்கு. கீழே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துதான்னு பாக்குறதுலயும் ஒரு கேப் இருக்கு. இது சொல்றவங்களுடைய கோளாறு இல்ல, நான் நிலைமையே சொல்றேன். யோகேந்திர யாதவையோ ராகுல் காந்தியையோ இதுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க வேன்கார்ட் ஆஃப் தி மாசஸ் அப்படின்னு அவங்க சில பிரச்சனைகளை முன்னோடியாக, முன்னணி படையில ஒருத்தராக அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தாப்புல அதை வளர்ப்பதற்கு அப்படின்னு போக நம்மால முடியல, அல்லது அந்த 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 மாநிலத்துல முடியல. இந்த மாநிலத்துல திமுக அதை ஓரளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்கோமா இருக்கலாம். அப்ப அக்செப்ட் தி எஸ்ஐஆர் அப்படின்றதுதான் சொல்யூஷனா சார்? அக்செப்ட் தி எஃப்ஐஆர்ங்கிறது சொல்யூஷன் இல்ல. அதை உங்ககிட்ட அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லாமலே உங்களை அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்கிறது தான் சொல்யூஷன் இல்ல. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இது லீகல்லி செல்லுமா செல்லாதாங்கிற வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில தான் இருக்கு. அதுக்கு இடையில இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அது விசாரணைக்கு வரும்போது இன்னும் 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அது இல்லீகல் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு வேளை பாசிபிலிட்டி தானே. பாசிபிலிட்டி 1 செல்லும்னு சொல்றது, பாசிபிலிட்டி 2 செல்லாதுன்னு சொல்றது. செல்லாதுங்கிற பாசிபிலிட்டியில அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நடந்து முடிந்த தேர்தல் இல்லீகல் ஆகுது, அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆகுது. அதை எப்படி சரி செய்ய முடியும்? அப்படின்னா அந்த வழக்கு லீகாலிட்டி சம்பந்தமான வழக்கு முடிவதற்கு முன்னால எப்படி தேர்தல் நடக்குது? அது உள்ளுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ளேயே இந்த மாதிரி சில கேள்விகளோடு தான் எல்லாமே நகர்ந்து போகுது.
ஒருவேளை இதெல்லாம் தெரியாம கூட நம்ம கேள்விகளை கேட்கலாம், நான் கேட்கலாம். யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து அதுக்கு பதில் சொல்லணும், அல்லது தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும், அல்லது நீதிமன்றங்கள் தான் பதில் சொல்லணும். அது நம்ம பேசுறதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டுல வரக்கூடிய சில போதாமைகள்னால இப்படி ஒரு கேள்வி வருதே அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்னு தெரியல எனக்கு. ஒட்டுமொத்தமா இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றத எதிர்கட்சிகள் இதுல இருந்து பெற வேண்டிய லெசன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம் சார்? எதிர்கட்சிகள் பெற வேண்டிய லெசன்ங்கிறது என்ன? விஜிலன்ஸ் தான். அவங்க எஸ்ஐஆர் இருக்கு, அதுக்கு முன்னால ஓட் சோரி இருக்கு, ஓட் தெஃப்ட் இருக்கு, வாக்கு திருட்டுன்னு ராகுல் காந்தி சொன்ன பிரச்சனை இருக்கு. இது எல்லாம் நடந்து நம்ம அதை கண்டுபிடிச்சு பேசுறதுக்கு ராகுல் காந்திக்கு இவ்வளவு நாளாகுது. ஏன்னா அவங்க வந்து மிஷின் ரீடபிள் டேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால இவ்வளவு பிரச்சனை ஆகுது. ஆனா வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருக்கும் இது தெரியலையா? ஹரியானா வந்து அவங்க ஸ்டேக் ஹோல்டர், அதனால அவங்க சொல்றாங்க. வேறு எந்த மாநிலத்திலயும் இப்படி நடக்கலையா? இங்க கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டத்துல பேசினார்ல பரகல பிரபாகர். சில இடங்கள்ல வந்து வாக்குகள் அதிகமாக பெறுவது இந்த மாதிரி தான் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பேசினார்ல. தேவசகாயம் சொல்லியிருந்தார் சார். அதேதான் வலியுறுத்தினார். அதேதான் சொல்லியிருந்தார். அப்போ விஜிலண்டா அதை கவுண்டர் பண்ண முடியலன்னா திரும்ப இது போல நடக்கக்கூடும். ஆனா இதையெல்லாம் தாண்டி வாக்குகள் பெறக்கூடிய நிலைமையில இருந்தால் மட்டும்தான் ஒருவேளை ஜெயிக்க முடியுமா என்னவோ தெரியும். இதுல தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இழந்த ஒரு நிலை ஏற்படுது அப்படின்ற ஒரு இது சொல்லியிருந்தீங்க சார். தேர்தல் ஆணையம் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழக்கிறது அப்படின்றது விளைவு. ஆனா அந்த விளைவை ஏற்படுத்தியது அப்படின்றது வந்து ஒரு காரணி உள்ள, அது வந்து ஆளுங்கட்சியோடு உடந்தையாக இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தையை முறையாக கேள்வி எழுப்பி சீர்படுத்தி இருக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் அவங்களும் ஒரு ஈக்குவல் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சோ ரைஸ் த கொஸ்டின், கெட் தி ஆன்சர் அண்ட் ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்ற ஒரு அணுகுமுறை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதுதான் ஓவராலாவே வந்து எல்லாமே கை நழுவி போகுது அப்படிங்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய இடம் தான். இது வந்து 45 நாள்ல நீங்க வந்து 45 நாளைக்கு பிறகு நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சிருக்க வேண்டாம், நீங்க அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? 45 நாள்ல நீங்க வந்து தேர்தல் வழக்கு போடலாம்னா தேர்தல் வழக்குக்கு இது தேவைப்பட்டா என்ன செய்யறது? விசாரணை நடக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். ஆனா 45 நாள்ல வந்து வழக்கு போட்டா மட்டும் வச்சிருப்போம், இல்லைன்னா வச்சிருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றது, 45 நாள்ல நீங்க அழிச்சிடலாம்னு சொல்றது, அது தொடர்பாக எதுவும் அதுக்கு தடை இல்லாதது. இப்ப ராகுல் காந்தி வந்து ஒரே நபர் இத்தனை இடங்கள்ல ஓட்டு போட்டாருன்னா அந்த பூத்ல ஓட்டு போட்டதை எடுத்து பாத்திர முடியும். ஆனா இவங்க கொடுக்குற மிஷின் ரீடபிள் டேட்டாவாக அது இல்லாம இருக்கிறதுனால பேப்பர்ல இருக்கிற பிரிண்ட் அவுட் எல்லாத்தையும் தேடி பார்த்து அவங்க வந்து அதை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதற்குள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் அழிஞ்சு போகுது. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா இடங்கள்லயும் அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. ஈவன் டோர் லாக்ல கூட சென்னையிலே வந்து கிட்டத்தட்ட 100 கம்பெனிகள் வந்து டோர் லாக்ல வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் வச்சு தர்ற நிறுவனங்கள் இருக்கு. இப்படி செல்போன்ல இருக்குது, லேப்டாப்ல இருக்குது, நம்ம சாதாரணமா வாங்குற ஏதோ ஒரு 2000-3000 டிவைஸ்ல கூட அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. அவ்வளவு பெரிய சிசிடிவி நல்லா முகத்துக்கு நேரம் வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் கீழே ஓட்டு போடவே குனிகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இன்னாருன்றதை வந்து டெக்னாலஜிக்கலா வெரிஃபை பண்ணவே முடியாத அளவுக்கு இந்தியா வந்து பின்தங்கி இருக்கா சார்? இந்தியா பின்தங்கி இல்ல. அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை என்றுதான் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் நினைச்சா நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடத்துவதற்கு தேவையான அனைத்தையும் அது பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அப்படி நடக்கல. இந்த பீகார மாதிரி தமிழ்நாடு, யூபி, மேற்கு வங்கத்துல எல்லாம் செய்ய முடியாதுன்னு அகிலேஷ் யாதவ் சொல்லி இருக்கிறாரு.
ம். அது அந்த எக்ஸ்டர்னல் விஜிலன்ஸ் வந்து இந்த கட்சிகள் செய்யுங்கிற நம்பிக்கையில சொல்றாரு. அப்ப இது ம். பீகார்ல ஏன் நடக்கலைங்கிற கேள்வி வருது இல்ல. அவங்க கேம்பெயின்ல ஒரு பாசிட்டிவாக ஏதோ இருக்கு அப்படின்னு அர்த்தமா? அல்லது இவங்க எதுவும் செய்ய வேண்டியது செய்யலன்னு அர்த்தமா? இப்ப அகிலேஷ் இப்படி சொல்றதுக்கான பொருள் என்னங்கிறது புரியல. இதுல ஃபைனலா 35 வயதே ஆன தேஜஸ்வி யாதவ் அவருக்கு போன இடங்கள் எல்லாவற்றிலும் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், அவருடைய ரேலிஸ் எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. நேஷனல் லெவல்ல ரொம்ப சின்ன வயதிலேயே ஒரு மிகப்பெரிய லீடரா அவர் எமர்ஜ் ஆகி இருக்கிறார். வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு ஹி பொசிஷன்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஃபைட்டர். இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா இப்போ 35 வயசுன்னு சொன்னீங்கன்னா 2020ல 30 வயசு தானே. அப்பவே அவருக்கு சிஎம் ஆகிறதுக்கான முழு வாய்ப்பும் கிடைச்ச மாதிரி தான் நான் நினைச்சேன். கிட்டத்தட்ட இதே மாதிரி லைவ் ரிசல்ட்ல வந்து ரொம்ப க்ளோஸ் நெக் டு நெக் ஃபைட் இருந்தது. க்ளோஸ் கண்டெஸ்ட் இருந்தது. ஆனா கடைசியில போயிடுச்சு. ஒரு 10-15 இடங்கள் வேறுபாட்டுல போயிடுச்சு. அப்போ அவருக்கு ரொம்ப சிறப்பான வாய்ப்பு இருந்தது. அப்போ விட 20 விட 2025 இன்னும் ரொம்ப மோசமான முறையில இருக்கு. ஆனா இந்த இடைப்பட்ட பீரியட்ல அவருடைய ஸ்டேட்டஸ் ஒசந்து இருக்குது அப்படின்னும் நீங்க சொல்றீங்கல்ல, அதெல்லாம் நடந்ததுதான். அவருக்கு பீகார்ல எங்க திரும்பினாலும் பயங்கர செல்வாக்கு, மக்கள் கூட்டம் எல்லாம் வந்தது. அவரும் வந்து ஒரு சேஞ்ச்ல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல முழு கவனத்தையும் செலுத்தின மாதிரி அவருடைய ப்ரோக்ராமும் பேச்சுக்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாரு. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து சுத்தமாக அவரை காலி பண்ணிருக்கு. நமக்கு புரியாத, நமது புலன்களுக்கு புலப்படாத ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தமா அப்படிங்கிற கேள்விதான். அது அறிவியல் ரீதியானதா, அறிவியலுக்கு விரோதமானதாங்கிறதே கேள்வி. அந்த மாதிரி கேள்விக்குள்ள போக வேண்டியது இருக்கு. கண்டினியூஸா இப்ப தமிழ்நாட்டிலும் அடுத்து வந்து இதே விஷயங்கள் நடக்க போகிறது. எஸ்ஐஆர் அதே பேக்ரவுண்ட தான் எதிர்கொண்டிருக்கிறோம். அதே வழக்கை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். களத்தில் இங்கு திமுக கொஞ்சம் விஜிலண்டாக இருக்கிறது. அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்களை கூட திமுக அளவுக்கு களத்துல வேற எந்த கட்சிகளையும் பார்க்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு கருத்துக்களை சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி இந்திரகுமார். வணக்கம்.